வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 10. சரி, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டையை இந்த மண்டையை நடிச்சா ஒரு பூச்சி கொடுக்கும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக வீடு போயிடலாமா? அதோட இது நகல்ல தான் இங்கே இருக்கும். அந்த டெம்பிள் தெரியுமா, டெம்பிளில் தான் இவன் இருப்பான். டெம்பிள் அந்த கோயில் மாதிரி. சரி, ஸ்ட்ரெயிட்டாக வீடுக்குள்ளே போயிடலாமா? ஸோ இவன்ட்டான் பாருங்க, இவன் வந்துட்டான். ஆஹா, வரான்டா இவன். வாயிலிருந்து நெருப்பு துப்புவாங்க. நம்ம துப்பு மண்டைய துப்பா துப்புடா, வாடா துப்புடா, துப்புடா வந்து அடி வாங்கிட்டு கேட்டா வேணே துப்புடா, துப்படி வாழ. ஆஹா, துப்புறான்டா. சீரப்படி சீரப்படி. ஐயோ, அதான் சீரை பிடிச்சோம். நெருப்பு அடிச்சு ஓடவா வாங்கல. என்னடா இவ்வளோ பேர் இருக்கானுங்க? அந்த ரீல்ஸ் பண்ணாரு அங்கே ஒரு இங்கே பிளேஸ் ரோடு கிடச்சிருச்சு. ஏங்க அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணர் இருக்கும். எப்படியே அதை திக்கி திணறி தவச்சி போய் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுறோம். அதை சப்பா 17வது ட்ரை 2 மணி நேரம் அதை உடைக்க. ஐயோ, உங்களுக்கு போட்டுருதா? வாடா வாடா அழிச்சு நாவே தப்பிச்சோம். வெயிட் பண்ணுற ஷீல்டு எழுத்த கொஞ்சம் பார்ப்போம். ஆஹா, இருக்கு ஷீல்டே. ரொம்ப பண்ணது வேலை ஷீல்டு இருக்கு. வாடா, ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு அடி வாங்கிட்டு இப்படிதான் வா. இந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கிடச்சிது, இது செஸ்டில் அன்பிரேக்கபிள் ஷார்ப்லெஸ். போட்டான்னா ஒரு சார் தண்ணி ஹனி குடி, ஹனி 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 குடி. போர்ஷன் ஆஃப் ஃபயர் ரெஸ்டிங் 3 நிமிஷம். அதுக்கு முன்னாடி இவனுங்களெல்லாம் அழிச்சிட்டு அப்படியே போய் அடிப்போம். எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாம். 3 நிமிஷம். 1 விக்கெட்டு. ஆமாம், இப்போ இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. டக்குனு குடுறா தம்பி. உட்காந்து போய் அடுறான். அவங்கள ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு செத்தானுங்க எல்லாருமே. எத்தனை பிளேஸ் டாட் கிடைச்சிருக்கு? ஐயோ, 5 வீடியோ போட்டு. ஆஹா, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஷுப்பு. ஆஹா, ஷுப்பு. இங்கே பாரு, நீயே சொல்லு. இங்கே பாரு, அங்கே இருக்கு. ஐயோ, குச்சா ஒரே சாவுதான். சொல்லு, உன் பேரை சொல்லு. என் பேர் ஷிஃபானா சிர். என்னடா ஃபயர் ரெசிஸ்டன்சி? ஆமாம், எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம் இருக்கு. கெத்து வாடா. ஆமாம், ஆஹா, பரவாயில்ல, நம்ம போய் இப்போ தூங்குவோம். நமக்கு தான் பிளாக்ச்சி அந்த பிளேஸோட லாடி கிடச்சிருச்சு. அப்படியா? ஆமாம், அப்படிதான். வாடா போய் ஃபைட் பண்ணுவோம் சாம்பி கூட. செத்த சிவனாண்டி செத்த. வெயிட் பண்ணணும். டே மொட்டை, ஏதாவது மட்டும் நல்லா இல்லை. நீ செத்த எனக்கு. ஏய், ட்ரேட் பண்ணும் உனக்கு. ஏய், உனக்கு தான் ஞாபகம் ஆகுது. இதுக்கு துப்பு உங்க பாரு. இதுக்கு ஷீடு இந்த 1 விக்கெட் போச்சு. இங்கே பாரு, லாபம் செத்துருச்சுன்னு விட்டு போகிறாங்க. நீ நல்ல ஃபிஷ்ஷியன், உனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. நீ உயிரோடு இருப்ப. அத்தான் கொண்டுட்டோம். நாசமாக போகுது. ஷிப்பெட்டு போகுது. ஏய், அமைதியா அடங்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? நானோ பார்த்தீங்களா, இவ அழகான வீடுக்காக ஒரு லைக்கு, ஒரு ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு அவங்களுக்கு புண்ணியம்.
இங்கே பாருங்க எவ்வளோ பெல்ல தொட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. அவள் சும்மா இருக்கா. சரி இங்கே எவ்வளோ அழகான ஆடு, எவ்வளோ அழகான மாடு கேட்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படி ஆமாம், நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண நைட்டு ஜாம்பி வந்து அந்த மாடை சாப்பிட்டு போயிடும். ஸோ ஐயோ எப்போதான் நைட் ஆகும், எப்போதான் தூங்குவோம். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மொட்டை மாடிக்கு போ. இப்போ என்ன பண்ணுறதா? மொட்டை மாடிக்கு போக வேண்டியதான். அந்த பெட் அடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போய் தூங்குவோம்டா. அப்படியா? ஆயிடுச்சு. மொட்டை மாடிக்கு போனா ரொம்ப வெயிலா இருக்குமே. ஐயா பையன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கேமு ரொம்ப வெயிலா இருக்குங்க. நீ ரியல் லைஃபு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பிளேஸ் கிடச்சதுல ஏதோ என்ன பண்ண முடியும்? ஐயோ என்னமோ பண்ணுங்க. பிளேஸ் பவுடர் இதை வச்சு என்னடா பண்ணுறது தெரியலையே. இது என்னது? இதை வச்சு என்னடா பண்ணுறது? பிளேஸ் பவுடரு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் பண்ணி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. போ ஷிப்பு. ஷிப்பு போயிடுச்சு. ஷிப்பு போகுது. இப்போ நீங்க கடுப்பேற்றி விடுவோங்க. அடிக்காத நான் அடிச்சு துவச்சு பார்த்துக்க. ஷிப்பு பள்ளி என்னவோ சின்ன குழந்தை. கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். பேசாம தான் இருக்கும். கெஸ்ட் ஒரு தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை யார் கெஸ்ட்டாக கூப்பிட்டா? நீ தானே வந்த. நான் வாக்கிங் கூட்டு விட்டுட்டு வெற்றிகள் தோல்விகள் பறக்கும் போது தடைகளை செஞ்சு வயோட ஷிப்பு போயிடு. ஷிப்பு போகுது. இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. தலை வச்சு தான் நான் படுத்தேன். ஓ தலை வச்சு படுப்பியா? லாசம் பேக்கோ தான். இவ தான் பேக்கு தான். என்னையே யூஸ்ன்ட்டு போதான் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவீங்க? சரி அடிச்சு துவச்சி தோணும் தொங்க விட்டு. இதை நான் நம்பணும். ஆமாம் நம்பிதான் இருக்கணும். எனக்கு தெரியும். நீ இதான் சொல்லுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்போ ஏன் கேட்கல? அமைதியாக இருந்துச்சு வேண்டியது. ஷீ சூர நான் மூக்கெல்லாம் டிக் பண்ணக்கூடாது. மூக்கு நோட்டிட்டு இருக்காங்க. சூரையா இருக்கான் போல. இமான் சூரனா சூரன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் பண்ண வேணாம். இவன் சூரிய தான் இப்படி பேசிட்டு இருக்கான். சூரத்தனமா இதை நான் நம்பணும். அதான் நம்பிதான் ஆகணும். நீ அதை தான் சொல்லிட்டு இருக்க. அதையும் சொன்னாலும் கரெக்டான டைமிங் சொல்லணும். பவ்வே தப்பான டைமிங். பவ்வே பாய் என்ன பண்ண போற? இப்போ இவனும் போவானாமா. சரி போ. நம்ம பழையபடி ஏடிஜி நான் வந்து இதை வாக்கிங் போடா வாக்கிங்கு. அவன் நாயை வாக்கிங் கூட்டு போகணும்ட்டு போயிட்டு இருக்காங்க. நான் போயிட்டேன். போடா நீ போனா என்ன போலன்னா எனக்கு சின்ன விளக்கு என்ன நீ செத்த எனக்கு என்ன அதானே. கோழி அடிச்சு கொள்ளுடா. நீ தான் எனக்கு ராத்திரி சாப்பாடு தேடி வந்துருக்கேன். பிளேஸ் பவுடர் என்னடா பண்ணும்? ஆஹா அங்கே ஒரு பெரிய டெசர்ட் இருக்குது. டெசர்ட்டை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அழகான கிளி. அதுக்கு ஒரு ஷீட் இல்லை. லைக் பண்ணுங்க. நான் இதை வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. கஷ்டப்பட்டு பைன் ஃபாரஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்காகவாச்சும் ஒரு லைக் பண்ணுங்க. கிளியே கேட்குது. லைக் பண்ணுங்க. அப்போதான் அங்கே பாருங்க பேங்கு. இங்கே பாண்டா இருக்கும். பாண்டாவை போய் பார்க்கலாம். ஜிராஃபி இருக்கும். ஜிராஃபியை போய் பார்க்கலாம். ஜிராஃபி தான் கடைசியில் வரணும். அப்பாடி எங்கடா இருக்கு? கண்ணு எனக்கு புரியுதா? என்னமா போகிறேன்னு நான் வேலை. இவன் நம்ம அடிமைடா. ஏடிஜிக்கு ஒரு ஃபேன் இருக்கான். யாரு? அவன் பேர் தான் இமாஜி. இமாஜியா? அதான்டா ஒரு நீ தான்டா. ஏடிஜி இமாஜி. ஏடிஜி தமிழ் எம்எஸ்டி பாய் சிமான். ஏடிஜி தமிழ் எம்எஸ்டி பாய் சிமான். அதான் வெயிட் பண்ணி இதெல்லாம் என்ன எங்கடா இருக்கு? கொஞ்சம் நிறைய சீடு எடுத்துப்பேன். ஆமாடா சீட் எடுத்தாதான்டா அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். எல்லாத்துக்குள்ளெல்லாம் ஒன்று போதும். ஏன்? ஆமாம் ஒன்றை நம்ம டைம் பண்ணால் பத்தாதா? உனக்கு என்ன கிளிட்டி டைம் பண்ண முடியுமா? இன்னும் ஒரே ஒரு சீடு தான் கிடச்சிருக்கீங்க.
நீங்கள் லைக் பண்ணால் சீடு கிடைக்கும். Bamboo. பண்ணிட்டீங்கன்னா சீடு கிடைக்கும். இதாட்டி சீடு கத்தம் தான். லைக் பண்ண மாட்டேங்க. லைக் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ண? சும்மா ஆக்டிங் பண்ணிட்டுக்காங்க கைஸ். ஏய் லூசாடா நீ. லூஸ் ஆகிட்டியாடா. கைஸ் லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் சீடு கிடைக்கும். ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்க கைஸ். கைஸ் 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 லைக் பண்ணுங்க. என்னமோ இருக்கு பாரு. இங்கே ஒரு பாட்டில் இருக்கு. என்னது இது? என்னதுடா அது? தேனியோட ஏய் பீன்ஸு. பீன்ஸா? கொக்கோ பீன்ஸ். என்ன பண்ணுறதா? இதை கொண்டு போய் இது பண்ணுவோமா? கிளி கொடுக்க முடியுதான்னு பார்ப்போமா? இதுவும் சீடு மாதிரி தானே இருக்குது. சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். லைக் பண்ணலன்னா கிடைக்காது. அங்கே போயிட்டு ஆஹா கிளி. எலின்றான் பாரு. கிளிடா. நான் மட்டும் என்ன எலினா சொன்னேன். இதெல்லாம் எலின்னு கேட்கலாம். இந்தா. ஆஹா என் மேலே வந்து உட்காரு பார்க்கலாம். எப்படா உட்காரும்? சரி வா. இன்னும் எத்தனை கிளி கிடைக்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் வாடா. நீ வா. வில்லேஜ் இருக்குன்னா இந்தா. ஏய் வா. எங்கடா போச்சு? ஏய் ஏய் தோல் மேலே வந்து உட்காந்துட்டியா நீ? ஓ கிட்ட போனால் தோல் மேலே உட்காந்துக்கோ. அங்கே ஒரு கிளி இருக்கு. போய் டைம் பண்ணியே. 7-8 டைம் பண்ணுவோம். வா. என்னை பார்த்தா என்ன உனக்கு பிடிக்கலையா? போ. எங்க காமி அந்த கிளிய? நம்ம கிளி காணாம போச்சு. ஏன் என்கிட்ட கேட்குறேன். பக்கத்துக்கு தான் கிடக்குதுலாம். என்னது இது? சீட்டாவா? சீட்டா. சீட்டாவா? சீட்டாடா. சீட்டா கேளு. சீட்டாக்கு சீடு கொடுத்து பார்ப்போம். வா ஏறிக்கோ. நம்ம எங்கடா போடுறான்? லெவன்டா விசில் அடிக்கிறான். அந்த கிளி தான்டா. இந்த சீட்டாவோட டென்னா. ஆமாடா. உனக்கு டென்னுக்கு மீனிங் என்னம்மா? மீனிங் என்னன்னு தெரியுமா? கூடு கூடு கூடு. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்க்க கூட மாதிரி தெரிஞ்சிருக்கே. எங்கடா நம்ம கிளி? அதோட போக எங்க காட்டு. கிளி 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 பச்சை கிளி. அது நம்ம கிளி. அங்கே ஒரு கிளி இருக்கு பாரு. அதை தான் பொறிக்கணும். சரி எடுக்கணும். கிளி நம்ம கூடயே வருதான்னு பார்க்கணும்டா. சில டைம்ஸ் அது வந்துரும்டா. ஏன்னா நம்மளை விட்டு ஓடவா போகுது. இந்தோ பறந்துதான் வருது. உன்னை வீட்டில் போய் உட்கார வச்சிட்றேன். நம்ம நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடலடா. இருக்கு எங்கள் வீட்டில். இந்த பாவமான அன்ஃபினிஷ்ட் போர்ட்டலு கிளி வந்து என் மேலே உட்காந்து. இந்த மாதிரி இடத்துல அன்ஃபினிஷ்டு போர்ட்டலா? இதுவும் அடர்ந்த காற்று. ஐயோ வேணாண்டா சாமி. கேப்பில் விட்டோம்னா கேப் எல்லாம் அடி வாங்கியிருப்போம். யார் டைலாக்குன்னு தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? டி இது தளபதி சின்சன் பேரை கேட்டால் விசிலடி. என்ன தெரியுதாக்கா? உடடா இது. உட உட இதே உடச்சி தலையில் போட்டு 9 சீடு கிடச்சிருக்கு. ஐயோ பிக்காக்ஸு கிழிஞ்சது. ஓடு கிழிஞ்சது. நீ அப்படியே காப்பி அடிக்காது. ஆஹா கிழிஞ்சது. அப்படியே கோல்டன் இது இருக்குதுடா. சிண்டோ. ஐயோ 4 இந்த காட்டை கொளுத்தி விட்டு போயிடுவோமா? ஏன் இந்த டைம் காலேஜை கொளுத்தி விட்டு போயிடுவோம்டா. ஜாலியாக இருக்கும். பாவுண்டா அனிமல்ஸ். இது என்ன உண்மையான கேம்? அனிமல்ஸ் பாவுண்டா. நிஜமா இருந்தாலும் மழை போகிற வரைக்கும் இருக்கலாம். எங்கே ஒரு பாண்டா. ஒரு பாண்டா. இது எப்படி தருவாங்க? 8 வரணும். கடத்திட்டு வரணும் போட்டில். ஏன்டா கிளி பசங்க தான் 2 டைம் பண்ணிட்டாங்க. சரி இதை கடத்திட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அது அப்புறம் பார்க்கலாம். கடத்திட்டு வீட்டுக்கிட்ட போய் கட்டிலே போட்டுறோம். உள்ள வீடு எங்கே இருக்குது அதே தெரில. பொசிஷன் நோட் பண்ணி வச்சுருக்கல. நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
போட்டு இந்த மரத்தை தொட்டியே செஞ்சிடலாம். செஞ்சுக்கலாம். அந்த பாண்டை விடுவாங்க. சரி வா போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் பை கைஸ் 2 பாண்டா எட்டு வந்தாச்சு. 2 பாண்டா 2 லவ் பேர்டு இதெல்லாம் எடுத்ததுக்கு வந்து எங்களுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெயிட் பண்ணுறோம். நம்ம கிளி எங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டு வச்சுக்கோங்க. கிளி அங்கே இருக்கான். ஏறுச்சு. பாய் ஃப்ரம் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.